உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல வசுந்தரா என்ற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த சகோதரி தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு புரட்சியே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சகோதரி தன்னுடைய 31 வயசுல தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படி முதிர்கன்னியா மாறி போற அளவுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன குறைச்சல் சொல்லி கேக்குறீங்களா? இந்த பெண்ணுக்கு ஒரு குறையும் கிடையாதுங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க, வசதி வாய்ப்பு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம 31 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு புரட்சியே இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். இது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இந்த செய்தியில ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமே அடங்கியிருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வசுந்தரா அப்படிங்கிற இந்த சகோதரிய ஒரு முறை சந்திக்க நேரிட்டது. அப்போ அந்த பெண் கிட்ட, ஏன் நீங்க 31 வயசுல கல்யாணம் பண்றீங்க? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, 10வது குறைக்கு உங்க அப்பா அம்மா வீட்டுல நல்ல வசதி வாய்ப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இவ்வளவு ஏஜ்ல கல்யாணம் பண்றீங்க? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை எங்க ஆள் மனசை அசைச்சு பார்த்துருச்சு. அந்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு சிம்ம சொப்பனமா தான் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களால் கேட்கப்படும் வரதட்சணையும் சீர்வரிசைகளையும் தான். ஏன்னா சீர்வரிசை வரதட்சணை எல்லாம் அதிகமா கொடுத்தாதான் அந்த வீட்டுல அந்த பொண்ணை கட்டுவாங்க. அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, இந்த காலத்திலயும் நிறைய வீட்டுல அப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டு தான் இருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பெண்களுக்காக நிறைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு பெண்களுக்காக நிறைய சலுகைகள் கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பெண்கள் நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வரதட்சணை மட்டும் ஏன் பெண்களுக்கு இப்படி தீங்கிழைக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாண வாழ்க்கைங்கிறது பெண்ணுக்கும் ஆணுக்கும் உண்டான சமமான வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமமான வாழ்க்கையை பகிர்ந்துக்கும் பொழுது ஏன் வரதட்சணை மட்டும் பெண்கள் கொடுத்து அந்த வீட்டுக்கு நுழையணும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. ஆணுக்கு சமமாக பெண்கள் படித்து விட்டு வரதட்சணையும் சீரும் செய்து கல்யாண செலவையும் பெண்ணின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டு திருமணமான பின்பு சம்பாதிக்கும் பணத்துல ₹1 கூட அந்த பெண் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, பிறந்த வீட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிற ஒரு சீர்திருத்த கேள்வி என் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுச்சு. அதனால நானும் படிச்சு நல்ல டிகிரி வாங்கி நல்ல உத்தியோகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நிறைய வரன்கள் என்ன பெண் கேட்டு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் 50,000 சம்பளம் வாங்குறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சம்பளத்துல சரி பாதியா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன். அப்படி இருந்தா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலாம், இல்லன்னா நீங்க பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கல. அது எப்படி? பெண்ணு இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அந்த பெண் ஃபுல்லாவே அந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது நீ சம்பாதிக்கிற காசை எப்படி உங்க அப்பா அம்மாவை தருவன்னு சொல்லி எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் என்னை கட்டிக்கிறதுக்கு முன் வரல. என்னுடைய முடிவுக்கு எங்க அப்பா ஆதரவு நின்னாரு. ஆனா எங்க அம்மா மட்டும்தான், ஏண்டி இப்படி பண்ற? ஒரு பெண்ணானவ இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அந்த பெண்ணோட உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் சொந்தம், நீ எங்களுக்கு ஒன்றும் தர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய அம்மா என்னுடைய வாழ்க்கை பற்றி மட்டும் கவலைப்படும் பொழுது நான் ஒட்டுமொத்த பெண்களின் நிலையை பற்றி கவலைப்பட்டேன். இங்க பாருங்கம்மா, நம்ம வீட்டுல என்னுடைய அப்பா நல்லா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாரு. அந்த சம்பாத்தியத்தை வச்சுதான் என்னுடைய தம்பியையும் படிக்க வச்சாரு, என்னையும் படிக்க வச்சாரு. நம்ம அப்பா ஆண் இவ்வளவுதான் படிக்கணும், பெண் இவ்வளவுதான் படிக்கணும்னு சொல்லி பாகுபாடு காட்டினது இல்ல, ஒரே ஈக்குவலா தான் படிக்க வச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது தம்பி மட்டும் இந்த வீட்டுக்கு கடைசி வரைக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கணும். ஆனா நான் மட்டும் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அந்த வீட்டுக்கு தான் உழைச்சி கொட்டணுமா? ஏன் உங்களுக்கு இது உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இல்லடி, ஒரு பெண்ணா பிறந்தா இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த வீட்டுக்கு போயிட்டுனா நீ சம்பாத்தியம் பண்றது ஃபுல்லா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் சொந்தம், அவங்களா பார்த்து கொடுத்தா மட்டும்தான் ஏத்துக்கணும், நீயே சட்டமெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட தீர்க்கமா சொன்னேன், இல்லம்மா, ஒரு பெண்ணானவள் ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அந்த பெண் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அந்த அப்பா அம்மாவுக்கு சொந்தம் இல்லாம போயிடுது. இது என்னால ஜீரணிக்கவே முடியல. இது என்னமா நியாயம்? ஒரு மரத்தை நட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க, அந்த மரத்தால வர பலன் மட்டும் இன்னொரு வீட்டுக்கு அனுபவிக்கணுமா? அந்த மரத்தை வளர்த்தவங்களுக்கு அந்த பலன் போய் சேரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் போராடினேன். என்னுடைய மனப்போராட்டத்தை பார்த்த எங்க அப்பா, உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் கவலைப்படாம ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் குரல் கொடுக்கிறமா, உன்னுடைய முடிவை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி என் முடிவுக்கு சப்போர்ட்டா நின்னாரு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ள வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி என் முடிவுக்கு ஆதரவுன்னாரு. எங்க அம்மா தான், உங்க முடிவால பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட போதுன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டாங்க. இந்த வரதட்சணை பற்றிய என்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் நான் பிரபல நாளிதழுக்கு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நபர் வந்து என்னை பெண் கேட்டு வந்தாரு.
அப்போ நான் சொன்னேன், இங்க பாருங்க, எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு, ஆனா என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய கொள்கையை பத்தி சொன்னேன். அதாவது நான் உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா நான் இப்ப நல்ல சம்பாத்தியம் வாங்குறேன், அந்த சம்பாத்தியத்துல சரிபாதியை எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, இது சம்மந்தமெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா என்னை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, உங்களுடைய கட்டுரையை வாசிச்ச பிறகுதான் உங்களை பெண் கேட்டு வந்திருக்கேன், உங்களுடைய கொள்கை நியாயமான கொள்கை, ஒரு ஆண் என்ற முறையில நான் அதை ஆதரிக்கிறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நீங்க நல்ல வேலையில் இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நான் உங்களை பெண் கேட்டு வரல, உங்களுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நானும் உங்க கொள்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை பெண் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. நானும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது குறைந்த வயது பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 32 வயசு ஆகுது, அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஏன் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னா உங்களுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது எனக்கு ஏத்த சரியான மாப்பிள்ளை இவர்தான் சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என் தம்பிகள் தலையெடுக்கும் வரை என்னுடைய சம்பளத்துல சரிபாதியை பிரிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன். என்னுடைய கணவரும் என்னுடைய கணவர் குடும்பத்தாரும் நீ பண்றதாம சரி, கஷ்டப்பட்டு பொண்ணை பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல உத்தியோகத்துல இருந்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஆனா அந்த பெண்ணோட சம்பளம் அந்த அப்பா அம்மாவுக்கு உரிமை இல்லையா, அதெல்லாம் தப்புமா, நீ என்ன பண்றியோ அதான் சரின்னு சொல்லி என் கணவரும் கணவர் வீட்டுக்காரரும் சப்போர்ட் பண்றாங்க. பெண்களுக்கு ஆதரவான சீர்திருத்த கொள்கையால தான் எனக்கு 31 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காம இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு என்னுடைய கொள்கைக்கு ஆதரவா நிற்கிறாருன்னு சொல்லி இந்த வசுந்தராங்கிற சகோதரி மிகுந்த பூரிப்போடு சொல்றாங்க. இந்த செய்தியை பற்றியும் அந்த வசுந்தராங்கிற சகோதரி பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க, அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.